الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله سبحانه وتعالى فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமதானுடைய இந்த முதல் நோன்பில் இருக்கக்கூடிய நாம் 1445 ஹிஜ்ரி சுமார் இந்த அளவு காலம் என்ற நோன்பு கடமையாக்கப்பட்டது ஷாபான் மாதம் ஹிஜ்ரி 2ஆம் வருடத்தில். அப்ப ஹிஜ்ரி 2ஆம் வருடம் இந்த கடமையாக்கப்பட்ட இதை தொடர்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல தான் இந்த கடமையை நிறைவேற்றினார். நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு அமலையும் தான் செய்வதோட மற்றவர்களுக்கும் நபி அவர்கள் செய்யும் முறையை கற்றுக் கொடுத்து அது சரியாக செய்கிறார்களா என்பதை தன்னுடைய நபித்துவத்தின் 23 வருஷத்துல நபி அவர்கள் செய்திருக்கிறார். இதுதான் ஒரு விசேஷ தன்மை. தொழுற முரண்டா சல்லு கமார் ஐத்து மூணு யுசல்லி, நீங்க என்ன எப்படி தொழுறது கண்டீங்களோ அது போல தொழுங்க. ஒருவர் அவசர அவசரமாக தொழுகிறார், இங்க வாங்க வாப்பா ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, உங்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நீங்க அவசர அவசரமாக தொழுகையை நடத்துறீங்க என்று சொல்லலாம். ஒரு சஹாபி ஜகாத் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற விதத்தை பார்த்தா அவர் எல்லாத்தையுமே தூக்கி கொடுக்கிறார். தனக்குன்னு ஒன்று வச்சு கொள்றது இல்லை. தான் உடுக்கிறதும் தான் வசிக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவார். அவருடைய எண்ணத்துல வந்துச்சு ஜகாத்துன்னா எல்லாத்தையும் கொடுத்துரும். சஹாபாக்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது ஜகாத் என்பது இந்த அளவு நிர்ணயிக்கப்பட்டதுதான் என்பதை சஹாபாக்கள் அடையாளப்படுத்தினார்கள். நோன்பு பிடிக்கக்கூடிய நேரம், நோன்பு விடக்கூடிய நேரம் எப்படி அமையணும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நோன்பு பிடிச்சு அதை எப்படி நோன்பு திறக்கணும், எப்படி நோன்பு விடணும், எப்படி நோன்பு ஆரம்பிக்கணும் என்ற இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தினார். ஹஜ் என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஹுசு அன்னி மனாசிக்கும், என்னிடத்துல ஹஜ்ஜுடைய கடமைகளை நீங்க சரியாக புரிஞ்சு கற்றுக்கொள்ளுங்க என்று நபி அவர்கள் கற்றுத்தந்தார். அதனால கண்ணியமானவர்களே, இந்த தீன்ல ஆக சிறப்பான ஒரு பகுதி தான் லகத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபி அவர்களுடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்ப நபி அவர்கள் விசுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவு, வணக்க வழிபாடுகள்ல தெளிவுபடுத்தியிருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில தெளிவுபடுத்தியிருக்கிறார். குடுக்கல் வாங்கல்ல தெளிவுபடுத்தியிருக்கிறார். பண்பு ரீதியான விஷயங்கள்லையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதே நேரம் ஒரு நாடு, அது இஸ்லாமிய நாடாக இருக்கலாம், சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாடாக இருக்கலாம், முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளாக இருக்கலாம், அங்கு சட்டங்கள் எப்படி வகுக்கப்படணும் என்பதை கூட நபி அவர்கள் தோர்த்திருக்கிறார். மதீனா முனவ்வரா, அதுல முஸ்லிம்கள் அந்நியர்களோடு வாழும் பொழுது எப்படி ஒரு ஸ்டேட், அது மல்டி ரிலிஜியஸ், மல்டி கல்ச்சரல், மல்டி எத்னிக், பல மதங்கள், பல கொள்கைகள், பல பாஷைகள், பல கலாச்சாரங்கள் கொண்ட மக்கள் எப்படி வாழணும் என்பதை நபி அவர்கள் தொகுத்து காண்பித்தார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில அல்லாஹ் தஆலா நமக்கு நோன்பு கடமையாக்கி இருக்கிறான். நோன்புடைய அமல்களை எப்படி செய்யணும் என்பதை நபி அவர்கள் காட்சி தந்திருக்கிறார். நான் இதை எதுக்காக நேரத்தோட இந்த தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு முன்பு நான் ஒரு விஷயங்களை சொன்னேன்.
இறுதி நபியாக வந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னே காலத்துல நபிமார்கள் வருவார்கள், ஆனா இப்படி அப்படி இல்லை, நபி முற்றுப்பட்டு விட்டது, இது பிற நபிமார்கள் வரமாட்டார்கள். அதனால அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான முறையில நபி அவர்களுடைய வழிகாட்டல கொடுத்திருக்கிறார். ஒரு விஷயத்துல தெளிவில்லை என்று சொன்னா அதை கேட்கிற விதத்தை குர்ஆன்ல நான் இப்போ ஓதின குர்ஆன் உங்களுக்கு தெரியாத நேரத்துல அதை அறிந்த அல்லாஹ்வுடைய ஞாபகமுள்ள பயபக்தியுள்ள அந்த உலமாக்களிடத்துல கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் என்று வழிகாட்டு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, தவாப் செய்தார்கள் ஒட்டகத்துல தவாப் செஞ்சது இன்றைக்கு மாடி கட்டிடமாக, எப்படி இந்த மஸ்ஜிதுல 1 2 என்று 3 மாடி கட்டிடம் இருக்குதோ அதே போலதான் காபத்துல்லாஹ்லயும் இருக்குது. அப்ப நபியவங்க நிலத்துல தரையில ஒட்டகத்துல தவாப் செய்யாம அப்படி தவாப் செஞ்சிருந்தா ஒரு கேள்வி வந்திருக்கும், இன்னைக்கு முதல் 2வது மாடியில எப்படி செய்யலாம்? நபியவர்களுடைய கால் கீழே படாம தவாஃபுல் இஃபாதா ஃபர்தான தவாஃப நபியவர்கள் செய்து அதுல பல புரோஷனங்கள், அந்த ஒட்டகம் நபியவர்களை மிக வழிபட்டு எந்த விதமான சிரமம் இல்லாம மக்கள் நபியவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கறதுக்குண்டான வழியையும் அல்லாஹ் அந்த காலம் செய்து. அதே நேரத்துல நபியவர்கள் கால் படாம செஞ்சத்தினால மேலொரு இடத்திலிருந்து செய்யறதுக்கு அனுமதியையும் நபி அவர்கள் அங்க விட்டுட்டு போறாங்க. ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்துல ஒரு ஆபத்தான கட்டம், ஒரு இடத்துல போய் தஞ்சம் போகணும், பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கணும், தன் ஒட்டகங்களை பாதுகாத்து கொள்ளணும். அப்ப அதுக்கு நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க, மற்ற உஸ்மான் ரலியல்லாஹு இருந்தாங்க. அவங்கள எடுக்காம அப்துல்லா இப்னு உரைக்கித் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலை வணங்கக்கூடிய ஒரு முஷ்ரிக்கை தான் வழிகாட்டியாக எடுத்தாங்க, ஒரு கைடாக எடுத்தாங்க, ஒரு செக்யூரிட்டியாக எடுத்தாங்க. அப்ப என்ன, ஒட்டகம் நபியவங்க குகையில இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாப்பான். ஆனா சபபுக்காக நபியவர்கள் எப்பொழுதுமே உன் ஒட்டகத்தை கட்டிவை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைன்னு சொன்னார். சபபுகளை, காரண காரியங்களை மனிதன் ஒன்றை எடுத்துக்கொள்வது, மீன்ஸ் பயன்படுத்துவது, அது தவக்கலுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு முரணானது அல்ல. நான் எதையுமே பாவிக்க மாட்டேன்னு மனிதனுக்கு சொல்லலாது. மனிதன் அஸ்பாபுகளை, காரண காரியங்களை, அந்த மீன்ஸ தேவைக்கேற்ப பயன்படுத்தணும் என்பதுதான் அது இஸ்லாம் வழிகாட்ட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. பாருங்க, இந்த ஒரு அந்நிய மனிதனை இப்படியான ஒரு இக்கட்டான நேரத்துல நபியவங்க பயன்படுத்தினது என்பது அது இன்றைக்கு உம்மத்துக்கு ஒரு பெரிய ஹைரை ஏற்படுத்திருக்கு. சிறுபான்மை நாடுகள்ல வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு வழிகாட்டியாக இருக்கு. அவன் முஸ்லிம் அல்ல, ஆனா நபி அவர்களுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு, பாதுகாப்பு கொடுக்கறதுல மிச்சம் உறுதியான ஒரு மனிதராக அந்த மனிதர் இருந்திருக்கிறார் என்பது மிக தெளிவாகுது. இதே போலதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுவதற்கு முன்பு மதீனா முனவ்வரால ஒரு யகூதி இடத்துல கடன் எடுத்து, அந்த கடனை நான் உனக்கு தர முடியாத பட்சத்துல நீ இந்த கவசத்தை வச்சுக்கோ, இந்த கவசத்தை நீ வித்து அந்த கடனுக்கு பகரமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நபி அவர்கள் எடுத்தாங்க கடனை. நபி அவங்க மௌத்தாயிட்டாங்க. இப்ப அந்த யூதனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இதை எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடுக்கு வரான். அதனால கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய இந்த தீனை வழிநடத்தக்கூடிய ஒரு நபியாக, இறுதி நபியாக அல்லாஹ் அனுப்பினான். அவர்கள் எல்லா விஷயத்தையும் மிக அழகாக தொகுத்து காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில நாங்க இந்த மஸ்ஜிதுல சுமார் இப்ப ஒரு 21 வருஷமாக இந்த தராவியுடைய, இந்த நோம்புடைய இந்த பயான் நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் முதல் நாள் இன்றிருந்து ஆரம்பிச்சு இறுதி வரைக்கும் பல உலமாக்களால் செய்யப்படுகிறது. அல்லாஹ் தஆலா இத ஏற்பாடு செய்து ஸ்தாபித்த பலர் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், சிலர் மௌத்தாகிட்டார்கள். அல்லாஹ் இப்பய நிர்வாகத்துக்கு இதை கண்டினியூ பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நாட்டுல உலகத்துல தமிழ் பேசக்கூடிய உறவுகள் எல்லாரும் இதை கேட்கிறார்கள். அல்லாஹ் இதை கொண்டு ஒரு பெரிய புரோஷனத்தை ஏற்படுத்துகிறான். நாங்களும் இந்த மஸ்ஜிதுல மாஷா அல்லாஹ் லுஹருடைய தொழுகை தொழுதுட்டு இன்னைக்கு பலரும் இங்கே உண்டு கூடி இருக்கிறோம். எங்களுடைய இந்த அமர்வை
அல்லாஹ் தஆலா கபூல் செய்வாரா. கண்ணியமானவர்களே, நோம்போடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மார்க்கத்தோட பொதுவான சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். இந்த அடிப்படைகளோட இந்த ரமதானை நாங்க கழிப்பதற்கு முயற்சி எடுப்போம் என்பதுதான் என்னுடைய இந்த பேச்சின் சாராம்சம். முதலாவது நான் சொல்ல விரும்பினது என்னன்னா, எப்பொழுதுமே அல்லாஹ் எங்களுக்கு தீன ஷரியத்தை மார்க்கத்தை தரும் பொழுது அது ஒரு சிறப்பான, இன்றைக்கு 1400 வருஷமாக காலங்காலமாக என்னென்ன பிரச்சனைகள் வந்தனவோ அந்த காலத்துக்கு ஏற்ப உலமாக்கள் அதுக்கு தெளிவு கொடுத்திருக்கிறாங்க. அன்றைக்கு நபியவங்க இதுக்கு சொல்லில்ல என்று யாரும் எங்களை கைவிடல. விமானம் ஒன்று பிளைட்ல யாரும் போகல, ஒட்டகத்திலையும் குதிரையிலையும் கழுதையிலையும் தான் பிரயாணம் செஞ்சாங்க. பிளைட்ல போகக்கூடிய நேரத்துல தொழுறது எப்படி என்பதை உலமாக்கள் வழிகாட்டினாங்க. ஒன்று இல்லை என்பதற்காக வேண்டி அது 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 எங்களுக்கு செய்ய இயலாத நிலைமையை அடைய மாட்டாது. இந்த லவுட் ஸ்பீக்கர், இந்த மைக் சிஸ்டம் ஒன்று இருக்கல்ல. முந்தைய காலத்துல ஒருவர் பேசும் பொழுது மற்றவருக்கு அந்த செய்தியை சத்தமிட்டு முபல்லிகாக எத்தி வைப்பாங்க. அல்லாஹ் தஆலா இன்றைக்கு இது ஒரு லேசாக ஆக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், இதை நாங்க இன்றைக்கு பயன்படுத்துறோம். கடிகாரங்கள் இருக்கல்ல, இப்படி வச்சு நபியுடைய காலத்துல தொழுகைக்கு எப்படி அடையாளப்படுத்தணும் என்ற முறை ஒன்று இருந்தது. இதுக்கு மாற்று வழியாக அல்லாஹ் தஆலா இதை தந்திருக்கிறான். அது அக்யூரேட்டாக சரியாக அடையாளப்படுத்தி எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அதனால அதை நாங்க இன்றைக்கு உலகத்துல பயன்படுத்தி கொண்டு வச்ச பார்த்துதான் இன்றைக்கு 12:26 கொழும்புல தான் சொல்கிறோம். ஏனைய இடங்கள்ல வித்தியாசமான டைம் இருக்குது, அதை வழிகாட்டி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜமியத்துல் உலமாவும் ஹசனியா மதரசா, இந்த இலங்கையில வாழ்ந்த ஒரு பெரிய ஆலிம் அல்லாமா அப்துல் சமத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுமார் 17-18 வருஷங்கள் 73 89 வரைக்கும் ஜமியத்துல் உலமாவோட தலைவராக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வழிகாட்டல், அதை நாங்க இந்த காலம் அவர்கள் சொன்ன அந்த வழிகாட்டலுடைய அடிப்படையாக வைத்து ஒரு சில மாற்றங்களுடன் ஹசனியா மதரசாவும் அவர்கள் ஸ்தாபித்த அந்த மதரசா, அதில் இருக்கக்கூடிய உலமாக்கள் ஜமியத்துல் உலமாவும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு புதிய சட்டம் ஒன்று சொல்லியிருக்கிறோம். தரையில நோன்பு பிடிக்கக்கூடிய, நோன்பு நோட்கக்கூடிய, நோன்பு இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்துக்கும் 50வது மாடியில நோன்பு இஃப்தார் செய்யறதுக்கும் டைம் வித்தியாசம் ஒன்று இருக்குது. அதனால அதை பார்த்துக்கோங்க என்ற டைம் உடைய கைட்லைன் ஒன்று நாங்க கொடுத்திருக்கிறோம். இப்ப காலம் மாறும் பொழுது சந்தர்ப்பம் மாறும். லிப்ட்ல இங்க இருக்கிறாரு, மேல போயிட்டு பார்த்தா இங்க அசான் நடக்குது, ரேடியோல கொழும்புல அசான் சொல்லப்படுது. ஆனா அவர் 50வது 52வது மாடியில போயிட்டு பார்த்தா அவருக்கு சூரியன் தென்படுது. அப்ப அவர் இஃப்தார் செய்யக்கூடாது. அது மறையும் வரைக்கும் அது எப்படி இத்தனை வினாடிகள் என்றதை நாங்க அடையாளப்படுத்தி காட்டிருக்கிறோம். அது நீங்க உங்களோட QR கோடாலையும் அதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம், வெப்சைட் ஊடாகவும் பெற்றுக்கொள்ளலாம். இது உயர்ந்த மாடிகள், கொல்பிட்டிலே மாடி 606க்கு மேல போனீங்கன்னா அதுல அங்க இங்கிட்டு சங்கரீலாக்கு மேல போனீங்கன்னா இப்படிதான் இந்த பகுதிகளில் இப்படி கட்டிடங்கள் வந்திருக்குது. அப்ப நோம்பு திறக்கக்குள்ள இங்க அசான வச்சு அவர் நோம்பு திறக்க கூடாது. அவருக்குள்ள அந்த அக்யூரேட் டைம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதை பார்த்து தான் அவர் செய்யக்கொள்ளணும். ஏன்னா மேல போகக்கூடிய நேரத்துல இன்னும் சூரியன் தென்பட்டு கொண்டிருக்கு. இப்படியான விஷயங்கள் பாருங்க, இந்த தீன்ல இதை தான் நான் சொல்கிறேன். இது அல்லாஹ் எவ்வளவு விசாலமாக்கி வச்சிருக்கிறான் ஒரு நோம்புடைய விஷயம். இப்ப இத அப்துல் சமத் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1970களில் அவர்கள் தொகுத்தார்கள். அது இன்றைக்கு நாங்க 50 வருஷத்துக்கு பிறகு நாங்க அதை பிராக்டிக்கல் சைட்ல பாக்குறோம். அந்த நேரம் இப்படி கட்டிடங்கள் இருக்கல்ல, அந்த நேரம் இதை சொன்னாலும் மக்களுக்கு விளங்காது. இன்றைக்கு கட்டிடம் வந்ததுக்கு பிறகு அந்த விஷயம் தேவைப்படக்குள்ள அதை வழிகாட்டுறோம். அல்ஹம்துலில்லாஹ். மஸ்ஜிதுகள்ல தொங்க வச்சிருக்கிறாங்க. ஹசனியா மதரசால உள்ளவர்கள் அப்படி ஒரு கேலண்டரே அவர்கள் பிரிண்ட் பண்ணிருக்கிறாங்க. எல்லா ஊருக்கும் 13 சுமாராக ஜோன்களாக நாங்க பிரிச்சிருக்கிறோம். அந்த வித்தியாசங்களை போட்டே ஒரு கேலண்டர் எடுத்திருக்கிறாங்க. அதை எடுத்துக்கொள்வீங்கன்னா அது உங்களுக்கு மிக லேசாக இருக்கும். கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, நான் முதல் கட்டமாக சொல்ல விரும்புறது, காலம் மாறும் பொழுது சில நேரம் சட்டங்கள் மாறும். ஆனா எங்களோட தீன், எங்களோட ஷரியத், எங்களோட இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிளெக்சிபிலிட்டிய, அதுக்கு இடம்பாட
வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதுதான் என்ன முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னல்லதீன காலு ரப்பனல்லா சும்மஸ்தகாமு, அல்லாஹ்ட தீனை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இஸ்திகாமத்தாக உறுதியாக இருந்து நாங்க செயல்படணும். இரண்டாவது, இன்னமல் மினூன் அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி சும்ம லம் யர்தாபு வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் உலைக ஹுமுஸ் ஸாதிகூன். யார் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னமல் முஃமினூன், மூமின்கள், அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூல் மீது ஈமான் கொண்டு, சும்ம லம் யர்தாபு என்ற சந்தேகம் இல்லாமல், ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் உடலாலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபடக்கூடியவர்கள், அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் சந்தேகம் தேவையில்லை. முதலாவது, நான் இதை முதல் நிகழ்ச்சி செய்யறதுனால எல்லா விஷயங்களையும் நான் சட்டங்களை நோம்பு மட்டும் பேச போனேன்டா சில அடிப்படையான விஷயங்களை நான் சொல்றது போல இருக்க மாட்டாது. அதனால நான் அந்த விஷயங்களை சொல்லிட்டு ரமதானுடைய விஷயத்தை வருகிறேன். உதாரணமாக, உங்களுக்கு இந்த காலங்கள்ல ஏனைய காலங்களை விட கூடுதலான மசாயில்கள் தேவைப்படும். அது வித்தியாசமான ஒரு அமல் நோம்பு, வருஷத்துல ஒரு முறை. அல்ஹம்துலில்லாஹ், சில மனிதர்கள் திங்கள் வியாழன் ஒவ்வொரு மாசமும் நோம்பு பிடிக்கிறது நபி அவங்களுடைய சுன்னத்து. பிற 13, 14, 15 ஐயாமுல் பீத்ன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த காலத்துல அவர்கள் நோம்பு பிடிக்கிறார்கள். இது 13, 14, 15 புறைகள்லையும் திங்கள் வியாழன். ஆனா அதிகமானவர்களுக்கு நோன்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வாரது இந்த ரமதான்ல தான். சிலர் அல்ஹம்துலில்லாஹ் 6 நோம்பையும் பிடிப்பார்கள். இப்படியாக அல்லாஹ் தஆலா சில நசீப் தந்திருக்கிறார். இப்ப இதுல அன்றாட சட்டங்கள் வருது. இப்ப ஜமியத்துல் உலமாக்கு பொதுவாக 25ல இருந்து 50 கால் டெய்லி வரும் என்று சொன்னா, இது ரமதான்ல அந்த காலுடைய எண்ணிக்கை 100ஆக மாறுது. அப்ப அதுக்கு நாங்க ஹாட்லைன் வைத்து மக்களுடைய தேவைக்காக அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு பல வருட காலமாக 3-4 உலமாக்கள் உட்கார்ந்து தேவையான மசாயில்களை வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு கேள்வி வருது, டிஜிட்டல் வேர்ல்ட்ல உங்களுக்கு சில விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் அதையும் நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிறோம். மனித வளங்களை குறைச்சு கொண்டு எப்படி இந்த விஷயத்தையும் அக்யூரேட்டாக, சரியாக, பிழை இல்லாம எப்படி அந்த வழிகாட்டுல கொடுக்கலாம் என்ற அந்த விஷயத்தை, அந்த டெலிபோன் நம்பர் இன்ஷா அல்லாஹ் தஆலா என்ற பயானுக்கு பிறகு இவர்கள் தருவார்கள். சகோதரர் ரீசா அவர்கள் அதை நீங்க பதிவு செஞ்சு கொண்டு ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி, நான் ஓதின குர்ஆனுடைய ஆயத்து, உங்களுக்கு தேவையானவைகளை கேளுங்க. அதை விமர்சிக்கவும், சர்ச்சையாக்கவும், கூகுள்ல எடுத்து போடவும், வாட்ஸ்அப்கள்ல வீணாக ஷேர் பண்ணவும், இன்னொருவரோட அனுமதி இல்லாம ரெக்கார்டிங் பண்ணவும், இந்த ஃபசாதுகளுக்காக வேண்டிய லா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, துனியால அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல ஃபசாதுகளை உண்டாக்காதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அதனால இந்த நியாமத்துகளை சரிவர பயன்படுத்தி நாங்க இந்த ரமதானை அடைந்து கொள்ளணும். 1வது விஷயம், மார்க்க சம்பந்தமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹு தஆலா இந்த நாட்டுல 10,000க்கும் மேற்பட்ட உலமாக்கள், அதுல 300 மதரசாக்கள், அதுல ஃபிக்ஹுடைய ஃபத்வாவுடைய விஷயத்தை தேர்ச்சி பெற்ற முஃப்திமார்கள், அந்த மதரசாக்கள்ல ஃபிக்ஹுடைய பாடம் நடத்தக்கூடிய உலமாக்கள், பொதுவான உலமாக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவர்களிடத்துல கேட்கும் பொழுது பொதுவாக என்னட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டா, எனக்கு தெரியும்டா நான் உங்களுக்கு பதில் தருவேன், எனக்கு தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன செய்வேன், அதை ஆய்வு செய்து பார்த்து வேற உலமாக்கள்கிட்ட மஷூரா செய்து நாங்க அந்த ஃபத்வா கொடுப்போம். எங்கட அந்த ஹாட்லைன் டெஸ்க்லையும் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு நாங்க கொடுத்திருக்கக்கூடிய கைட்லைன் இதுதான். உங்களுக்கு தெரிஞ்சா உடனே பதில் கொடுங்க, தெரியாட்டி அவங்களோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி கொண்டு அவங்களுக்கு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா நாங்க உங்களுக்கு இதை ரிப்ளை பண்ணுவோம். எங்களுக்கு நீங்க எல்லாரும் துஆ செய்யணும், உதவியும் செய்யணும், எங்களுக்கு துணையாகவும் இருக்கணும். நாங்க அடுத்த வருஷம், இன்றைக்கு காலையில நான் ஒரு மெசேஜ் ஒன்று படிச்சேன், ஃபத்வால வந்துருந்துச்சு. ஒரு கேள்வி ஒன்று, அந்த பெண்மணி சொல்றாங்க, எனக்கு இப்படி சில விஷயங்கள் கேட்டுக்கொள்ளணும், எனக்கு டெலிபோன்ல பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, எனக்கு இமெயில் ஊடாக நீங்க இதை தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்கிறான். அப்ப எங்கட ஹாட்லைன் இருக்கக்கூடியது அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு காலமாக 10-15 வருஷமாக நாங்க இதை செஞ்சு வருகிறோம். ஆண்கள் தான் இருக்கிறாங்க, பெண்கள் இல்லை. இப்ப நாங்க அடுத்த கட்டத்துக்கு நகர போறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா பெண்களையும் ஹாட்லைன்ல வைக்க போறோம். அப்ப பெண்களுக்கு தேவையான மசாயில்களை பெண்களூடாக கேட்டுக்கொள்ளலாம். அதுக்குண்டான ஏற்பாடு ப்ரொசஸ்ல நாங்க இருக்கிறோம்.
நீங்க எனக்கு உதவியும் செய்யுங்க, துவாவும் செய்யுங்க. அப்படியான உலமாக்கள் பெண்கள் கணவன் மனைவியாக இருக்கக்குள்ள அது எங்களுக்கு சரியான லேசாக இருக்கும். ஒரு கணவனும் ஆலிம், ஒரு மனைவியும் ஆலிமாக இருக்கக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் அந்த ஹாட்லைன்ல உட்காருவாங்கன்னு சொன்னா அதுல எங்களுக்கு சரியான லேச ஏற்படுத்தும் என்பதற்காக வேண்டி அந்த விஷயத்த நாங்க இப்ப இன்டர்வியூ கால் பண்ணி அதை செய்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல அந்த விஷயத்தை நாங்க செய்து தருவோம். கண்ணியமான உலமாக்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மார்க்கத்தை கேட்டு படிச்சு கொள்றது என்பது அது ஆக முக்கியமான ஒரு விஷயம். நான் எப்பொழுதும் அடிக்கடி இதை ஞாபகப்படுத்துறது உண்டு. ஒரு சஹாபி கல்யாணம் முடிச்சுட்டு தன் மனைவி கிட்ட போறாரு. ஒரு வயோதிப பெண்மணி சொல்றாங்க, மகனே, உனக்கும் நீ இந்த முடிச்சிருக்கக்கூடிய கல்யாணம் நடந்திருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கும் நான் ரெண்டு பேருக்கும் அட் அ டைம் பால் கொடுத்திருக்கிறேன். நீ பிறந்தது வேற தாய் தந்தை இருக்கு, அவ பிறந்தது வேற தாய் தந்தை இருக்கு. எப்படி ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு பால் ஊட்டினார்களோ, சுவைபியா என்ற அபு லஹபுடைய அந்த அடிமை பெண் நபி அவர்களுக்கு பால் ஊற்றினது போல ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுக்கும் பால் ஊட்டினார்களோ, அரபுலகத்தில் இந்த கலாச்சாரம் இருக்குது, எங்கட நாட்டிலையும் இருக்குது. சிலர் பல நோயின் காரணத்தினால, சிலர் அந்த உறவை ஏற்படுத்தி கொள்ளணும் என்பதற்காக வேண்டி, மகரமான அந்த உறவை ஏற்படுத்தி கொள்வதற்காக, சிலர் ஒரு நெருக்கடியான நேரத்துல ஒரு மையத்து வீட்டுல, ஒரு கல்யாண வீட்டுல அங்கனைக்கு ஒரு புல்ல கத்தி கதறி கொண்டிருக்குது, அந்த நேரத்துல ஒரு உதவிக்காகவும் பால் ஊட்டுவது உண்டு. இது எங்கட நாட்டுடைய கலாச்சாரத்தில் இருக்குது. இது நபி அவர்களுடைய காலத்துல நடந்து வந்த ஒரு நடைமுறை. கண்ணியமானவர்களே, அப்படி வரும் பொழுது அது மகனை போல ஆகிவிடுகிறார்கள். உடன் பிறந்த சகோதரியும் பால்குடி சகோதரரும் மகரமாகி விடுகிறார்கள். இப்ப இந்த சஹாபி உக்பத் பின் ஹாரிஸ் அவர்களுக்கு இது கேட்டொன்னு வாரி போட்டுருச்சு. நான் என்ன செய்யறது என்று ஓடினார் மதீனாக்கு. மதீனா ஓடுறது இது ரேஸ் ஓடுற மாதிரி 2 நாள்ல போகலுமா, 11-12 நாள் எடுத்துச்சு அவருக்கு அங்க போறதுக்கு. போயிட்டு நபி அவர்கள்ட்ட, யார சொல்லலாம், நான் கல்யாணம் முடிச்சேன், ஒரு தாய் இப்படி சொன்னாங்க, நான் என்ன செய்ய யார சொல்லலாம். நபி அவர்கள் ஒரு வார்த்தை பாவிச்சாங்க. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீல் புகாரில இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. 2-3 இடங்கள்ல பதிவு செய்திருக்கிறாங்க. கைஃப வகது கீல், என்னுடைய அன்பு சகோதரர், நண்பர், என்னுடைய சஹாபி தோழர் அவர்களே, இப்படி சொல்லப்பட்டதுக்கு பிறகு நீங்க 2 பேரும் வாழ்றது பொருத்தமில்லை, ஃபாரிகஹா, அவரை விட்டு பிரிஞ்சிருங்கன்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்து விடுங்க. இதை இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை பேணுதலுக்காக என்று சொல்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இல்லது சட்டமாக எடுக்கிறார்கள். இந்த அடிப்படையை வைத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த விஷயத்துல ஒரு சட்டம் வகுக்கிறார்கள். ஒரு பெண் ஒரு பிள்ளைக்கு பால் கொடுத்து அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்ததுன்றது உறுதிப்படுறதுல சந்தேகம் இருந்தா 4 பெண் சாட்சிகள் வந்தால்தான் அது நிரூபணமாகும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த சட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதனால கண்ணியமானவர்களே, நாங்க இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் முதல் நோம்புல இருக்கிறோம். எங்களுக்கு சில நோம்பு சம்பந்தப்பட்ட சில தெளிவுகளை நாங்க பெற்றுக்கொள்ளணும் என்றது எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஒன்னாவது பாருங்க, தராவியுடைய தொழுகையில எப்பொழுதுமே இமாம்கள் நோம்புடைய நீயத்தை சொல்லி கொடுப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் நோம்புடைய நீயத்தை வைக்கணும்னு சொன்னார். ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் நோம்புடைய நீயத்தை வைக்கலையோ அது அவருடைய நோம்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்றதுதான் இந்த ஹதீஸ். அப்ப ஒவ்வொரு இரவும் இந்த நோம்பு, இன்றைக்கு நாங்க இரவு நேற்று வச்சுட்டோம், அப்ப இந்த 2வது நோம்புக்கும் வைக்கணும். அப்ப தராவி தொழுகைக்கு பிறகு நோம்பு நீயத்து வைக்கப்பட்டால் இடையில சாப்பிடுவோம், குடிப்போம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா மகரிபுக்கு பிறகு எங்களுடைய அந்த நாள் ஆரம்பமாகுது. இரவு நோம்பு வச்சுட்டு நீயத்து வச்சுட்டோம் இரவுல தராவிக்கு பிறகு. அப்ப நாங்க சஹருடைய நேரத்துல நீயத்து வைக்காட்டியும் தராவியில பிறகு வச்சுட்டா செல்லுபடி ஆகும். ஷாஃபி மதஹபின் படி ஒவ்வொரு இரவும் நோம்பு வைக்காட்டி, நீயத்து வைக்காட்டி, ஒரு நாள் நீயத்தை மறந்தா அவரு நோம்ப கதா செய்ய வேண்டி வரும். இது ஒரு கஷ்டமான காரியம், அப்படிதானே? சில நேரம் மறந்துடுவோம், நீயத்து வைக்கல, அப்ப நோம்பு கதா செய்ய வேண்டி வருமே என்பதற்காக வேண்டி எங்களுடைய ஷாஃபியுடைய பிற்காலத்து இமாம்கள் ஒரு லேச சொல்லி தந்திருக்கிறாங்க.
இது ரெண்டையும் நாங்க நடைமுறைப்படுத்தோம். ஒன்னாவது என்ன சொல்லி தந்திருக்கிறாங்கன்னா, இமாம் ஷாஃபியுடைய உஸ்தாத் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. மதீனத்துல வாழ்ந்த ஒரு பெரிய இமாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹோட தாய் அவங்க விதவி ஆகிட்டாங்க, கணவன் மௌத்தாகி. இந்த குழந்தைய இமாம் ஷாஃபி எடுத்துக்கொண்டு மதீனாக்கு தன்னை 8-10 வயசுல போனாங்க. மதீனா முனவரால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாடம் எடுக்கிறாங்க இமாம் மாலிக் கிட்ட. இமாம் மாலிக் ஹரத்துல உட்கார்ந்து மதீனா முனவராவுடைய அந்த மஸ்ஜித்ல இருந்து பாடம் நடத்துவாங்க. அதுல இமாம் ஷாஃபி போயிட்டு உட்கார்ந்து இமாம் மாலிக் அவர்களால் தொகுக்கப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் மரணம் செஞ்சாங்க. அப்ப இமாம் மாலிக் இமாம் ஷாஃபியை பார்த்து சொல்றாங்க, இன்னி அராஃபி கல்பிக்க நூரன் ஃபலா துத்ஃபி பிதுல்மத்தில் மாசியா. நான் உண்ட உள்ளத்துல ஒரு ஒளியை பார்க்கிறேன், நீ பாவத்தை கொண்டு இதை போக்கி விடாதேன்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த உஸ்தாத் இமாம் மாலிக்குடைய கருத்து என்னன்னா, 30 நாளைக்கு ஒருவர் நோம்புக்கு நியத்து வச்சுட்டா, தப்பி தவறி இடையில நியத்து மறந்தாலும் கலா செய்ய தேவைப்படாது. மனைவியை தொட்டா ஷாஃபி மதபின் படி உது புரியும். உம்ராக்கெல்லாம் போகக்கூடிய நேரத்துல ஹனஃபி மதபுடைய அந்த சட்டத்தை ஃபாலோ பண்றது எங்களோட ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. அத போல இந்த நோம்புடைய விஷயத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இரவும் கட்டாயமாக வைக்கணும் என்பதுதான் ஷாஃபி இமாமுடைய நிலைப்பாடு. அது ஹதீஸும் அப்படிதான் வந்திருக்குது. இருந்தாலும் ஒரு லேசுக்காக வேண்டி இந்த 30 நியத்தையும் இன்றைக்கே இந்த அமர்ந்த இடத்திலே நாங்க வச்சுட்டா, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 30 நோம்பையும் நான் பிடிக்க போகிறேன் என்று தப்பி தவறி அந்த இரவு தராவி தொழுகிறதுக்கு முந்தைய ஒரு 20 ரக்காத் தொழுதுட்டு வித்தருக்கு முதல் எழுப்பி போயிட்டோம். மறுவா எனக்கு நியத்து கிடைக்க சந்தர்ப்பம் கிடைக்கல, ஒரு நாள் சஹருக்கு எழும்பவே இல்லை, அப்ப நோம்பு பிடிக்கிறேன் சஹர் செய்யாம, அதுக்கு அனுமதி இருக்குது, அப்ப நியத்து வைக்கலையே என்ற பிரச்சனை வரமாட்டாது. அல்லாஹு தாலா இவ்வளவு லேச தந்திருக்கிறான். இந்த லேச நான் கொஞ்சம் விரிவாக சொல்ல, மக்கள் பிழையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் இதை நான் இவ்வளவு விரிவாக சொல்கிறேன். நியத்து கட்டாயம் வைங்க, அதுதான் ஷாஃபி இமாமுடைய சட்டம், அதுதான் நாங்க ஃபாலோ பண்றோம். ஆனால் எங்களுக்கு அல்லாஹு தாலா 4 இமாம்களும் ரஹ்மத்தானவர்கள், அவர்களை வச்சு நாங்க சில சட்டங்களை தொகுத்திருக்கிறோம். எப்படி உம்ராக்கு போகக்கூடிய ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்துல மனைவிய பிடிச்சு கொண்டுதான் போக வேண்டி வரும், அந்த நேரத்துல கைப்பட்டாலும் தவாஃப்ல ஒது புரிய மாட்டாது என்ற ஒரு சட்டத்தை நாங்க ஹனஃபி மதபை வச்சு வழிகாட்டி வந்திருக்கிறோம். ஹனஃபிகளும் இந்த நாட்டிலேயும் உலகத்திலேயும் இமாம் ஷாஃபியுடைய சட்டத்தை தன்னுடைய நடைமுறைக்கு ஏராளமாக எடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் விவரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் 2வதுக்கு வருகிறேன். மாலிக் இமாமுடைய சட்டத்தை நாங்க எடுத்திருக்கிறோம். இதே போலதான் ஒரு மனிதன் மௌத்தாகிட்டா ஜனாசா குளிப்பாட்டவும் மேலாது, தயமும் செய்ய இயலாது என்று வரக்கூடிய நேரத்துல ஹம்பலி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதுல தொழுவிக்கலாம் என்று சொல்லி. ஷாஃபிகள் ஹனஃபிகள் தொழுவிக்க இயலாது என்று சொன்னாலும், அசிலான சட்டப்படி இயலாது என்று இருந்தாலும், ஹம்பலி இமாமும் ஷாஃபிகள்ல பிற்காலத்துல வந்தவர்கள் தொழ முடியும் என்று சொன்ன காரணத்தினால அதை வச்சுதான் இந்த கோவிலுடைய காலமாக இருக்கலாம். அது இல்லாம சில ஜனாசாக்கள் எங்கள்கிட்ட வருது, அது எப்படி வருதுன்னா அதை குளிப்பாட்டவே இயலாது, தயமும் செய்ய இயலாது, அப்படியே அதுல பொலித்தின்ல இதுல ஒரு ரூபத்துல அது வருது. அப்படியான ஜனாசாக்களை தொல்விக்கு இயலுமான்னு கேட்டா ஹனஃபி இமாம் ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, என்ற தயமும் செய்ய இயலாட்டி எப்படி தொழுகிறது, தொழுவ இயலாது. இருந்தாலும் பிற்காலத்துல ஷாஃபி இமாம்களும் ஹம்பலி இமாம் அவர்களும் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதுனால நாங்க ஃபத்வா இந்த வகையில கொடுக்கிறோம். பாருங்க, இந்த 2 நிலைப்பாடு இருக்குது. உங்களுக்கு அமல் செய்யறதுக்குள்ள அவகாசம் இது 2ஐயும் எடுத்து நீங்க எப்படி இஷ்டமோ செய்து கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, இமாம்களுடைய வருக, நல்லடியார்களுடைய வருக, அல்லாஹுடைய அவுலியாக்கள் நேசர்களுடைய வருக, அது ஒரு பெரிய நியாமத். இந்த நாட்டுக்கு பிற்காலத்துல தான் ஜமாத்துகள் உருவானது. முற்காலத்துல காதரியா, நக்ஷபந்தியா, அலவியா, முஸ்தபவியா, சிஸ்தியா போன்ற தரீகாவை சேர்ந்தவர்கள் பல சேவைகளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே நல்ல துஆக்களை கொண்டு, நல்ல வார்த்தைகளை கொண்டு மதிச்சு நடக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும். யாரும் யாருக்கும் சொர்க்க நரகத்தை கொடுக்க போறது இல்லை,
சொர்க்க நரகத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சின்ன குழந்தை மௌத்தாகின நேரம் உஸ்ஃபூரு மின் அசாஃபிரில் ஜன்னா, சொர்க்கத்துடைய பறவை என்று சொன்னாங்க. நபி அவர்கள் கோவப்பட்டு, அவ கைரதாலிக்கே ஆயிஷா, வேற எதுவும் உங்களுக்கு சொல்ல இருக்குதான்னு கேட்டாங்க. நீங்க யாரு இந்த புள்ள சொர்க்க நரகம் சொல்றது? நீங்க என்ன மனைவியாக இருக்கலாம், பாசமுள்ள மனைவி. அல்லாஹ் எனக்கும் அல்லாஹுடைய வழிகாட்டல் மூலமாக சொன்னதுதான் நான் சொல்லுவேனே தவிர, நான் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான், தன்னுடைய மனைவிச்சப்படி நபி அவர்கள் பேச மாட்டார்கள், அவர்கள் வஹியாகத்தான் இருக்கும் என்பதுதான் குர்ஆன் மிக தெளிவாக இருக்கிறது. அதனால யாருக்கும் யாரை பார்த்து சொர்க்கவாதி நரகவாதி என்று சொல்றதுக்கு அனுமதி இல்ல. அது அல்லாஹ்வினால் தீர்மானிக்கப்படும். நபி அவர்களை பார்த்து கூட அபூ தாலிபுடைய விஷயத்துல குர்ஆன் இறங்கிச்சு, நபியை நீங்க இல்ல ஹிதாயத்தை கொடுக்கிறவர், அது நான் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, நோம்புன்றது அது எங்களுக்கு தக்வாவை தரும், நல்ல பொறுமையை தரும், உள்ளத்துல தைரியத்தை தரும், ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடை தரும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தரும், சகோதரவ அந்த உறவை தரும், உடம்பு செஹத்தாக அது இச்சையை கட்டுப்படுத்துறதுக்குள்ள ஒரு வழியாக அமையும். ஏராளமான புரோஷனங்கள் அல்லாஹ் இதுல வச்சிருக்கிறான். இத நாங்க இஸ்லாம் ஒரு மனிதன் வயது வந்த உடனே நோம்பு கடமையாகுது, சிறார்களுக்கும் நாங்க நோம்பு நோக்கக்கூடிய அந்த வழிகாட்டல்களை தர்பியத்தை செய்து வருகிறோம். சஹருடைய நேரம் அதனுடைய கொழும்பை பொறுத்த வகையில 5-9 நாள் குறைஞ்சு கொண்டே வரும். அந்த அடிப்படையில தான் சஹருடைய அந்த சாப்பாடு சாப்பிடுவது, அது பெருசாக சாப்பிடணும் என்பது அல்ல, எவ்வளவு உங்களுக்கு உடம்பு ராகத்தாக இருக்குமோ அப்படி சாப்பிட்டு கொள்வது அது ஒரு சுன்னத்தாக இருக்குது. நோம்பு சஹரை கொண்டு ஆரம்பிக்கிறது, இஃப்தாரை கொண்டு முடிகிறது. இது ரெண்டும் இஃப்தார் அந்த நேரத்துல உரிய நேரம், அந்த உரிய நேரத்துல இஃப்தார் செய்யறது அதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்குது. வாகனத்துல இருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீரை ஒரு ஈச்சப்பழத்தை வச்சு கொண்டு சாப்பிட்டு கொள்வது அதாக முக்கியம். நியத்து வைப்பதும், நாங்க நோம்ப முறிக்கக்கூடிய காரியங்கள்ல இருந்து 45 தானே வாப்பா, இப்ப டைம் இருக்குது, 15 நிமிஷம் இருக்குது, நீங்க கூட டைம் எடுக்காதீங்க, எனக்கு தாங்க டைம். அல்லாஹ் கைராக்கட்டும். நியத்தை வச்சுக்கொள்ளணும், அதை பத்தி நான் விபரம் சொல்லிட்டேன். அதே நேரத்தில் நோம்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் காது வழியாக, இந்த துவாரங்கள் வாய் வழியாக, மூக்கு வழியாக, மனிதன் முன்பின் துவாரங்கள் வழியாக ஏதையோ உள்வாங்கிறது. சிலருக்கு டிராப்ஸ் காதுக்கு போட வேண்டி வந்தா நோம்பு முறிச்சிடும், மூக்குக்கு நசன்ஸ் போட வேண்டி வந்தா அதெல்லாம் அந்த நோய் உள்ளவர்கள் கஷ்டம், அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். சஹருக்கு அந்த காரியங்களை செஞ்சு கொள்ளணும். டிராப்ஸ்களை இஃப்தாருக்கு போறோம், அந்த விஷயங்களை செய்து கொள்ளலாம். இந்த முறையில கண்ணுக்கு ஏதும் சுருமாவோ டிராப்ஸோ போட்டா நோம்பு முறிக்க மாட்டாங்க. மக்ரூஹான சில காரியங்கள் இருக்குது, அது மனைவியை முத்தமிடுறது, அதே நேரத்துல தேவையில்லாம ருசிச்சு சாப்பாடை பார்த்து கொண்டிருக்குது. தேவை கட்டம் வந்தா நாக்களவுல வச்சு எடுத்துட்டு சுத்தப்படுறதுக்கு அனுமதி இருக்குது. அதிகமாக தூக்கத்துல இருக்கிறது, பாவம் செய்யறா தூங்குறதுல பிரச்சனை இல்லை, தொழுகைகளை கதாக்கிடக்கூடாது. வீணாக வாய் கொப்பளிக்கிறோம் என்று கூடுதலாக போய் மனிதன் கொப்பளிக்க போனா சில நேரத்துக்கு என்ன நடக்கும், தண்ணி உள்ளுக்கு போயிடும். ஸ்விமிங் எல்லாம் தவிர்த்துக்கோங்க, ஏன்னா அதுல காதுல வாய் வழியாக மூக்கு வழியாக தண்ணீர் போறதுக்கு இடப்பாடு இருக்குது. அப்படி தண்ணியில இருக்க வேண்டினாலும் தலையை வெளியே வச்சு செல்லு கொள்ளுங்க. சஃபர் உடைய விஷயங்கள்ல சில சட்டங்கள் இருக்குது. மனிதன் எந்த கட்டத்துல நோம்பு விடலாம், நோம்பு விடக்கூடாது. பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் நோம்பு பிடிக்கலாம். குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுனால நோம்பு முறிய மாட்டாது. ஒரு மனிதன் நோம்பு முடிய வேண்டிய கட்டம் வந்தா, பெண்களுக்கு மாதவிடாய் வரும் பொழுது நோம்பு விட வேண்டி வரும். அவர்களுக்கு பிரசவம் ஏற்பட்டு குழந்தை கிடைச்சாலும் அதுக்குள்ள சட்டங்கள் இருக்குது. அவைகளை நீங்க உலமாக்கள் எங்களுடைய ஹாட்லைன்ல கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இதே நேரத்துல இந்த நோம்புடைய காலத்துல சில விஷயங்கள் அது தடுக்கப்பட்டவைகள் அல்ல, ஆனா மக்களுடைய பார்வையில மக்கள் சில நேரத்துக்கு அது தடுத்தப்பட்டவைகளாக கருதுறது உண்டு. ஊசி போடுறது சில நேரத்துக்கு ஒரு பெயின் கில்லர் போட வேண்டி வரும். அது நான் இப்பயும் ஒரு டாக்டர் கிட்ட கேட்டேன், அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கும். எந்த ஊசி அது தடுக்கக்கூடியது என்பதை
சரியான அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஒரு இன்ஜெக்ஷன் உண்டு, ஒரு பெயினுக்காக போடுறோம், அதை கொண்டு நோம்பு முறிய மாட்டாது. ஒரு இன்சுலின், பொதுவாக யாரும் இன்சுலின் நோம்பு காலத்துல பாவிக்கிறது இல்லை, அதுல ட்ரப் ஆகிரும், அப்படி யாரும் போடுறது இல்லை. அது இல்லாம இந்த விட்டமினுக்காக வேண்டி ஒரு நோம்பு அது செலைன்வன் ஏத்தினா அது நோம்பு செல்லுபடியாகமாது. நகம் முடி வெட்டுறதுல நோம்பு முறிய மாட்டாது. நான் சொல்றது நோம்பு முடியாத காரியம். தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுனால நோம்பு முறிய மாட்டாது. தாய் பிள்ளைக்கு பாலூட்டுறதுனால் நோம்பு முறிய மாட்டாது. எச்சை வேணுமுண்டு சேர்த்து முழுங்கிறது இல்ல, உள்ள வச்ச எல்லாம் துப்பி துப்பி போய் ரோட்ல, அது தேவையில்லை. இயற்கையாக உள்ளது போய்கொண்டு இருக்கும், அதுல ஒரு பிரச்சனை இருக்க மாட்டாது. மனிதன் தனக்கு கஷ்டப்படாம சத்தி எடுத்துட்டா நோம்பு முறிய மாட்டான். வேணுமுண்ட வாய கையில போட்டுக்கிட்டு நோம்பு முடிக்கிற காரியத்துல போனா, அப்படி வாந்தி எடுத்தா அது நோம்பு முறிஞ்சிடும். தூக்கத்துல சில மனிதர்கள் ஃபஜர்ல தூங்குறாங்க, நிஷ்கலிதமாகிருச்சு, அவருக்கு குளிப்பு கடமையாகிருச்சு. பாக்குறாரு சரியா ஒரு 4:50, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, சஹர் செஞ்சுக்கணும். அப்ப அந்த நிலைமையிலே அவருக்கு சஹர் செய்யலாம், நியத்தும் வைக்கலாம். ஆனால் நோம்பு அதுக்கு தடையாக மாட்டாது. ஒரு மனிதனுக்கு குளிப்பு கடுமையாக இருக்குது, அதுக்கு என்ன ரீசன்ன்றது உங்களுக்கு தெரியும். குளிப்பு கடுமையான நிலைமையில நோம்பு பிடிச்சா நோம்பு பிரச்சனை இல்லை, நோம்பு கூடும். ஆனா தொழுகைக்கு அவர் கட்டாயம் குளிச்சு கொள்ளணும். குளிப்போ கடமையோ அவர்கள், அது பெண்களுடைய விஷயத்திலையும் குளிப்பு கடமையாகிறது 2 இருக்குது. மாதவிடாய் புள்ள பேர்னால பெண்களுக்கு நோம்பே இல்லை. ஆனா அவர்களுக்கு உடலுறவின் மூலமாக குளிப்பு கடமையாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யலாம், நோம்பு பிடிச்சிட்டு குளிச்சு கொள்ளலாம். அது அவருடைய தொழுகைக்கு கடமையான ஒரு விஷயம் என்பதையும், இரவில் நியத்து வைத்து பின் சுபகம் முன் மீண்டும் சாப்பிட்டாலும் நோம்பு ஒன்றும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது போன கண்ணுக்கு மருந்து ஊற்றுறது கொண்டும் நோம்பு முறிய மாட்டாது. சில விஷயங்கள், பிற விஷயங்கள் நோம்பு முறிக்கும், பாவமாக்கும். புறம் பேசுறது, பொய் பேசுறது, இச்சையை தூண்டக்கூடிய பேச்சுகள்ல ஈடுபடுறது, அனாவசியமாக டிவிகள்ல இதுகள்ல எவ்வளோ இதுல தவிர்த்து கொண்டு இச்சையோடு ஆண் பெண்ணை, பெண் ஆணை பார்த்து அந்த கவர்ச்சியில ஈடுபடுறதையும் தவிர்த்து கொள்ளணும். கண், காது, நாவு வலி, அஃபம், கை, கால் ஆகிய சகல உறுப்புகளையும் ஹராத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்றது ஆக முக்கியமான சில அமல்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா எமக்கு இந்த ரமதானை தந்திருக்கிறான். இந்த ரமதான்ல ஏராளமான விஷயங்களை எங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டிருக்கிறான். உலமாக்கள் மாஷா அல்லாஹ் ஜுமாவினூடாக, இரவு பயான்களூடாக, பெண்களுக்கு பல நிகழ்ச்சிகள் செய்வதனூடாக, தாய்மார்கள் சகோதரிகளுக்கு நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலா உலகத்துல தாய்மார்கள் என்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். சகோதரிகளாக, மனைவிகளாக, தாய்மார்களாக, அவர்கள் சாட்சி மாமிகளாக, மஹரம் அல்லாத, அல்லாஹ் நபியவர்களுடைய தீனுக்கு உதவியாக கொண்டது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, முதல் உயிரை கொடுத்தது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க ஒரு செல்வம், ஒரு பாக்கியம். அல்லாஹ் சூரத்து மரியம் என்றத, சூரத்து நிசா என்பதை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய பெருமையாக அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். நபிமார்களை பெற்றெடுத்த பெருமை உங்களுக்கு தான் இருக்கிறது. அதனால உங்களுடைய தர்பியத், உங்களுடைய நேரம் வெறுமனே சமையல்லையும் சாப்பாடு ருசி பார்க்கறதுலையும் பஜார்ல ஷாப்பிங் செய்யறதுலையும் நேரம் போகாம அதெல்லாம் நீங்க கட்டாயம் செய்யதான் வேணும். செய்வீங்க, முறையாக நேரத்தை குறைச்சு கொண்டு உங்களோட நேரத்தை குர்ஆன் ஓதல்லையும், வீட்டுல குழந்தைகளுக்கு தர்பியத்திலையும், நல்ல விஷயங்கள்ல பேசுறதுலையும், நல்ல ரியாது சாலிஹீன் போன்ற கிரந்தங்கள்ல வாசிக்கிறதையும், அம்ம ஜூஸ் அது உங்களுடைய பிடிஎஃப்பும் எடுக்கலாம். குறைஞ்சது அம்ம ஜூஸ தர்ஜுமாவோட வாசிக்கிறதுக்கு ஜமியத்துல்லமா சூரத்துல் பக்கரா 5 ஜூஸ்களை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறோம். அழகாக அது பிடிஎஃப்ல உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். வெப்சைட்டுக்கு போனா அம்ம ஜூஸ் கடைசி 30வது ஜூஸையும் நாங்கள் மொழிபெயர்த்து தஃசீரோட வெளியிட்டிருக்கிறோம். அது இன்ஷா அல்லாஹ் விநியோகிச்சு கொண்டு இருக்கிறோம். சிலது பிரிண்ட் பண்ணி இந்த நாட்டுக்கு இன்னும் விநியோகிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். தயவு செய்து இந்த விஷயங்கள்ல ஈடுபடுங்க. சுனாமியில பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த நாட்டுல அகதிகளாக வெளியேற்றப்பட்ட மன்னார் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள், தித்வால பாதிக்கப்பட்ட மக்கள், இன்னும் யாரெல்லாம் பலஸ்தீன்ல மற்ற பகுதியில ஷஹீதானார்களோ, அல்லாஹ் தஆலா உலகத்துல யாருக்கெல்லாம் சோதனை ஏற்பட்டதோ எல்லோருக்கும் நாங்க துஆ செய்வோம்.
எங்களுடைய நோன்புடைய நேரம், இஃப்தாருடைய நேரம். அதை நான் கடைசி ஜும்மாலையும் சொன்னேன் சகோதரர் ரிசா, நான் அதை வெளிப்படுத்தினேன். என்னண்டா, சகவாழ்வு கட்டாயம். ஆனா சகவாழ்வுன்றது கரையிறதும் அல்ல, பிரிஞ்சு போறதும் அல்ல. சகவாழ்வு ஒரு வரையறை ஒன்று இருக்குது. தயவு செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டிக் கொள்கிறேன், இந்த நோம்புடைய இஃப்தாருடைய நேரத்துல எல்லாரையும் கூட்டிக் கொண்டு சகவாழ்வு செய்யாதீங்க. அது தனி நேரம் எடுங்க. இந்த பாருங்க, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரம் 10 to 12 இப்படியான நேரங்கள்ல செய்ய, மக்களை கூப்பிடுங்க, விளங்க வைங்க. மஸ்ஜித் ஓபன், மஸ்ஜித் மதரசா, இந்த விஷயங்களை செய்யுங்க. வீடுகள்ல போயிட்டு ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து அவர்களோட கலந்துரையாடுங்க. எந்த காரணத்தை கொண்டு மஸ்ஜிதுல்லுக்கு கொண்டு வரக்கூடிய நேரத்துல அந்த ஒழுக்கங்களை, மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை நாங்க எப்படி பேணுறோமோ அவர்களும் அதை பேணணும். அதுக்குரிய மார்க்க சட்ட திட்டங்களை விளங்கி செயல்படுமாறு வேண்டிக் கொண்டு, நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு, எல்லா அமைப்புகளும் எல்லா தலைவர்களும் ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும். இந்த நாட்டுல ஒரு நல்ல சுயச்சமான நிலைமை வரணும், உலகத்துக்கு நிம்மதி வரணும்னு எல்லாரும் துஆ செய்யுமாறு வேண்டிக் கொண்டு, எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள், அல்லாஹ் தஆலா இதுக்கு SLBC அன்றிலிருந்து 21 வருஷமாக இந்த பயணத்தை கொல்லுப்பட்டி மஸ்ஜிதோடு சேர்ந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல சகோதரர் ரிசா அவர்கள் மாஷா அல்லாஹ் எப்பொழுதுமே எங்களுக்கு உதவியாக இருந்து வழிகாட்டி எங்களுக்கு இந்த பயணத்தை செய்யக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், அதில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லோருக்குமாக துஆ செய்கிறோம். அதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும், உதவி செய்யக்கூடிய எல்லாருக்கும், இங்க வந்திருக்கக்கூடிய அல்லாஹ் எல்லாருக்கும் கைர பரக்கத்தை, ஆஃபியத்தை, மஃபிரத்தை, நரக விடுதலை தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.